திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பில் இன்று நட்டராகம் நட்டராக பண்ணை பற்றி பார்க்க போகிறோம். இது 2ஆம் திருமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 16 பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 97லேருந்து ஆரம்பித்து 112 வரைக்கும் இருக்குது. அதனால் இதில் ஒரு 15 பாடல் 16 பாடல்கிட்ட இருக்குது. 4ஆம் திருமுறையில் நட்டராகம் இல்லை. 5ஆம் திருமுறை திருக்குறுந்தகை, 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம், 7ஆம் திருமுறையில் நட்டராகம் ஒரு 14 பாடல் இருக்குது. 7ஆம் திருமுறை 17லேருந்து ஆரம்பித்து 30 வரைக்கும் 14 பாடல்கள் இருக்குது. ஸோ 16 + 14 மொத்தமாக 30 பாடல்கள். ரொம்ப அருமையான ஒரு பண், இனிமையான பண் கூட, எளிமையாகவும் பாடலாம். அதில் ஒரு சிறப்பு என்ன என்றால், எனக்கு அது சிறப்பு என்ன காரணம்னா, அட்லீஸ்ட் எனக்கு அதில் தெரிந்த பாடல்கள் கொஞ்சம் இருந்ததுனால அதோடு அதை இது பண்ணி பாடக்கூடிய, எளிமையாக பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமான் தந்திருக்கிறார். நட்டராகம். திருச்சிற்றம்பலம். இதில் ஒரு சில பாடல்கள் ஒரு மாதிரியான கட்டளையில் இருக்கும், இன்னொரு விதமான கட்டளையில் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு 4 பாடலாக 5 பாடலாக தெரியலை, பாடிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அந்த 5 பாடல் வரைன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 5 பாடல். ஆறிலிருந்து வேறு மாதிரி வரும். முதல் 5 பாடல் இன்று நன்று நாளை நன்று என்கிற இந்த பாடலுடைய மெட்டை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி வரும். எனக்கு இன்று நன்று நாளை நன்று பாடல் பழக்கம், அதனால் அதை எடுத்துக்கிறேன் நான். இதனுடைய ராகம் எப்படின்னா, தரரினான தரரினான. சாரி, நான் முதல்ல பாடிடுறேன், என்னன்னா அது அவ்வளோவா கொஞ்சம் பழக்கம் இருக்கே தவிர மற்றபடி அது நல்ல ஃபெமிலியரான ஒரு பாடல் அப்படின்னு தெரியாது. அவர் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பாடிடுறேன், பாடலாகவே பாடிடுறேன் நான். திருச்சிற்றம்பலம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் தயங்கு சோதியான் வெண்மதி விரி புனல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. அதை விட இந்த பாடலை பாடினா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது வரும். ஏன்னா இதனுடைய சாயல் அப்படியே இருக்கும். இப்போ நான் பாடினது கூட கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு பட்டது. நல்ல பழக்கமான பாடல்னால் இந்த பாட்டு. திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம்
செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து உன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவளஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. அதை கடைசியில் கொண்டு வந்து சேர்க்கலாம். அது மாதிரி இருக்கும் இந்த முதல் பாடல். அதனால் இந்த பாடலுடைய அடிப்படையில் உள்ளதை ஒரு 4-5 பாடல்கள் இருக்குது. அதை பாடிட்டு அப்புறமா இன்று நன்று நாளை நன்று வரலாம். பெருசாக ஒன்றும் வேரியேஷன் இல்லை. ஏன்னா இதில் கொஞ்சம் பழக பழக நமக்கு அடுத்த பாடலுடைய மெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக வரும். அதனால் அப்படி பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நான். முதல் 5 பாடல் 102 என்ன புண்ணியம் செய்தனை அந்த மெட்டில் தரரி நன்ன தரரின நான தரரி நான ததரி நான ததரின நான. இதான் எனக்கு தெரிஞ்ச ராகம். அன்னமென்னடை அறிவோயொடி நீதுரை அமரர்தம் பெருமானார் மின்னு செஞ்சடை வெள்ளருக்கம் மலர் வைத்தவர் வேதம் தாம் பண்ணு நன்பொருள் பயந்தவர் பருமதி சிரபுர தார் சீரார் பொன்னின் மாமலர் அடிதொழும் அடியவர் வினையொடும் பொருந்தாரே. ஆலாவனை பாடி முடிச்சுக்கலாம். அடுத்தது நூற்றி 3வது பாடல். அதுவும் அதே மெட்டு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே தரரி நான தானன நான ததரின நான ததரின தானன நான ததரின தனன. அதான் ராகம். புல்கு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போழில மதிசூடி பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய மல்கு தண்டுரை அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாலம் அல்லும் நண்பகலும் தொழும் அடியவர் கருவினை அடையாவே.
ஏ ஏ நல்லா இருக்கும், அருமையான பாட்டு. திருக்கடிக்குளம் திருச்சிற்றம்பலம். பொடிகொள் மேனிவன் நூலினர் தோழினர் புலியுரி அதலாடை கொடிகொள் ஏற்றினர் மணிகினின் எனவரு குறைகழல் சிடம்பார்க்க கடிகொள் பூம்பொழில் சூழ்தரு கடி குளத்து உறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்தடி வீழ்த்தரும் அடியரை முன்வினை மூடாவே. அவ்வளோதான். கீழ்வேளூர். எல்லாம் இந்த பக்கம் தானே, நம்ம ஊர் பக்கம் கீழ்வேளூர்னு சொல்லுவாங்க. கீழ்வேளூர். திருச்சிற்றம்பலம். மின்னுலாவிய சடையினர் விடையினர் மெளிதரும் அறவோடும் பண்ணுலாவிய மறையொளினாவினர் கரையணி கண்டத்த பொன்னுலாவிய கொன்றையந்தாரினர் புகழ்மிகு கீழ்வேளூர் புன்னுலாவிய சிந்தையர் மேல் வினை ஓடிட வீடாமே. ஏ ஏ திருவலஞ்சுழி நம்ம பாடிட்டோம். திரு கேதீச்சரம். தரரின் தனன ததறின விருது கொன்றமா மேருவில் நானர வாவனல் எரியம்ப பொருதுமூயில் செற்றவன் பற்றி நின்று உரைபதி என்னாலும் கருதுகின்ற ஊர் கனை கடல் கடிகமல் பொழிலி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கை தோழ கடுவினை அடையாவே. அவ்வளோதான். திருவிற்குடி வீரட்டானம். திருச்சிற்றம்பலம். வடி கொள்மேனியர் வானமாமதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகொள் கொன்றையும் சடையினர் கொடியினர் உடைபுலி அதலார்ப விடையதேரும் எம்மானமர்ந்தினிதுரை விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்தவல்லார் தமை அருவினை அடையாவே. அந்த இதை இடையில கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சா, அதை மறுபடியும் பாடுங்க. விடையதேரும் எம்மான் அமர்ந்தினிதுரை
விற்குடி வீரட்டம். ராகத்தோடு கொண்டுட்டு வரணும்னா அப்படி தான் கொண்டுட்டு வரணும். அந்த வார்த்தையையும் நம்ம கட் பண்ணாமல் அதே சமயத்தில் ராகத்தோட அந்த முழு வார்த்தையும் கொடுக்கணும்னா, விடையதேறும் எம்மான் அமர்ந்தினி துரை விற்குடி வீரட்டம். அடியராகி நின்று ஏத்தவல்லார் தமை அருவினை அடையாவே. அப்படி பாடிக்க வேண்டியது இதுதான் மெட்டு. திருவிற்குடி வீரட்டம் பாடியாச்சு. அடுத்தது திருக்கோட்டூர். திருச்சிற்றம்பலம். நீலமாதரு கண்டனே நேற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை சூலமாதரு கையனே துன்று பை பொழில்கள் சூழ்ந்தழகாய் அழகாய கோலமாமலர் மணங்கமழ் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் சால நீழ்தல மதனிடை புகழ் மிக தாங்குவர் பாங்காலே. அதாமட்டு பாடிக்கலாம். அடுத்து திருமாந்துறை. திருச்சிற்றம்பலம். செம்பொனாதரு வேங்கையும் ஞாழலும் செருந்தி செண்பகம் மானை கொம்பும் மாரமும் மாதவி சூரபூனை குறுந்தலர் பரந்துந்தி அம்பொன் நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற எம்பிரான் இமையோர் தொழு பைங்கழல் ஏத்துதல் செய்வோமே. அடுத்தது திருவாய்மூர். கொஞ்சம் பாடலாம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது. ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசர் திருவாய்மூர் போய் பாடிட்டு இது என்னது வேதாரண்யம்தான், திருமறைக்காடு. அங்கே கதவு திறக்க பாடுகிறார். 10 பாடல் பாடுறாரு, கதவு திறக்கலை. 11வது பாடலில் தான் கதவு திறக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த திறந்த கதவை மூடுவதற்கு நீங்கள் பாடணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட திருநாவுக்கரசு பெருமான் கேட்குறாரு. அவர் முதல் பாடல் சதுரம் மறைதான் பாடின உடனே கதவு மூடிடுச்சு. அதனால் அவர் ரொம்ப மனக்கலக்கமாக இருக்கிறார். என்னாச்சு, ஏன் இப்படி டிலே பண்ணார் சுவாமி அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்கிறாரு, இல்லை உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அதை கேட்டுட்டு நான் கொஞ்சம் பாடட்டுமேன்னு இது பண்ணிட்டாரு. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை போல இருக்குது அப்படின்னா அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நைட்டு அதில் தூக்கம் இல்லாமல் படுத்திருக்கும்போது அப்படி ஒரு புகை மாதிரி ஒரு உருவமாக வெண்மையான ஒரு உருவமாக வந்து வான்னு கூப்பிட்ட உடனே ஐயோ சாமி கூப்பிட்றாருன்னு எந்திரிச்சு ஒரு பாட்டுக்கு நடுராத்திரி யார் எங்கே என்ன ஏது எதுவும் தெரியாது. அப்போல்லாம் என்ன ரோடா வசதியா அண்ணாங்கிட்டு எங்கேயோ போட்டு இழுத்துட்டு போயிருக்கிறார். திருவாய்மூருக்கு அழைச்சிட்டு போயிட்டார். சாரி, திருவாமூர் வேறு திருவாய்மூர் வேறு. இவர் பிறந்த ஊர் திருவாமூர், இது வந்து திருவாய்மூர். இதுக்கு பக்கத்தில் இருக்குது, எட்டுக்குடி பக்கத்தில் இருக்குது. அங்கே அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போனோடனே காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்கே அப்பர் சுவாமியை காணோம் அப்படின்னோடனே இவர் தெரிஞ்சுக்கிட்டார். சரி, திருவாய்மூருக்கு இப்போ தான் போயிட்டார், அழைச்சிட்டு போயிட்டார் சுவாமின்னு தெரிஞ்ச உடனே திருஞான சம்பந்தர் கிளம்பி பல்லக்கில் கிளம்பி திருவாய்மூருக்கு வந்துடுறார்.
வந்து ஐயோ நைட்டெல்லாம் ஓட்டி இழுத்துட்டு வந்தியா, எங்கேயா போய் மறைஞ்ச, வாயா வாயான்னு சொல்லி கூப்பிட்டு பாடுறாரு. அப்போ இவர் போய் அங்கே அவரை பார்த்து, இந்த இருக்கார் பாருங்க உங்களுடைய சுவாமின்னு சொல்லி காட்டுவார். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல். ஏன்னா அதில் அவர் அப்பர் சுவாமி அதை மென்ஷன் பண்ணி பாடியிருப்பார். என்னது, திறக்கப்பாடிய எண்ணினும் செம்பொருள், இது என்னது, செந்தமிழ் பாடிய அடைக்கப்பாடிய ஞானசம்பந்தர் இருக்கிறாரு, அவர் முன் மறைக்க வல்லரோ வாய்மூர் அடிகளேன்னு சொல்லி கேட்டு பாடுவார். அந்த பாடலை சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 2 பாடலும் ஒன்னோட ஒன்று ரிலேட்டடானது, அதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பாடல். தரறின ததறின 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 தான் மெட்டு. தளிரில வளரண உமை பாட தாளமிடவோ கழல் வீசி, கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது பாருங்கள் அதில். கிளறில மணியற வரையாத்து ஆடும் வேட கிரிமையார் விளரில முளையவர்க்கு அருள் நல்கி வெந்நீரணிந்தோ சென்னியின் மேல் வளரில மதியமோடு இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. அந்த மெட்டிலேயே இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாடலாம், அந்த பாடலாம், ஒன்றும் தவறில்லை. அடுத்தது திரு ஆடானை, ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து 7ஆம் திருமுறையில் வருது. என்னது, அற்றவராம் அடியார் தமக்கு ஆயிழை வங்கினராம். அந்த மெட்டு அது முழுமையாக வராது, ஏன்னா அதனால பெரிய பாடலாக இருக்கும். இது பாடல் சின்னதாக இருக்கிறதுனால. மாதோர் கூறுகந்தேரது ஏறிய ஆதியானுரை ஆடானை போதினார் புனைந்தே துவார்த்தமை பாதியாவினை மாயுமே. அதில் பாதி மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ நம்ம பாட போகிறோம். பட் அதுதான் இதுக்கான மெட்டு. நீங்கள் ஒரு ட்ரிப்பு கேட்டுக்கலாம். அடுத்தது முதல்ல இருக்கிற 5 பாடலில் இப்போ பாடிடுவோம். திருச்சிற்றம்பலம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின். எனக்கு என்னென்னா, இந்த பாராயண முறையில் எங்கள் ஐயா பாடி சொல்லியிருக்கிறாரு, அதுவே திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் சரி இருக்கட்டும்னு அதை வச்சுட்டு நான் பின்னாடி போனேன். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் அப்படி பாடுவார். அது ஒரு மாதிரி பாராயணம் மாதிரி வரும். அதனால் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுறதுனால. இன்று நன்று இது எப்படி பாடினோம்? திண்ண புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, அந்த மெட்டிலே வரும். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு
போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. ட்ரை பண்ணி பார்ப்போம் மதுரை முத்துக்குமரன் எப்படி பாடியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. தலம் திருக்கோடிகா திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2ஆம் திருமுறை பண் நட்டராகம் ராகம் பந்தூராளி. திருச்சிற்றம்பலம். இன்று நன்று நாளை நன்று இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் இன்று நன்று நாளே நன்று என்று நின்ற இச்சையால் இன்று நன்று. எஸ் 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 ஏதோ இடிக்குதே. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் அப்படி பாடக்கூடாது. அந்த இச்சையால் நல்லா தூக்கி வரும். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல். நல்லா நீட்டி தூக்கி பாடணும் அந்த இதனுடைய முதல் வரியினுடைய எண்டை. அடுத்தது கொஞ்சம் இறங்கி வரும். குன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. சரியான மெட்டு தான். ததறினான 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 ததறினா இச்சையால். நீங்கள் இதில் வர்ற மாதிரி வந்துடக்கூடாது, சாதாரணமாக வர்ற மாதிரி வந்துடக்கூடாது. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின். ஒரு ட்ரிப்பு வேணால் நீங்கள் கேட்டுக்கோங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் அந்த முதல் 5 பாடல்களுக்கும் அதுதான் மெட்டு. இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போமினோ மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கங்கு கோடிக்காவு சேர்மினே. பொருள் நம் மக்கள் என்று நச்சு இச்சை செய்து நீர். அது அந்த பண்ணில் பாடணுன்னா இது இப்படி பண்ணினா இந்த ராகத்தில் இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் தூக்கி வரும். அம்பரம் அடைந்து சால அல்லலுய்ப்பதன் மூனம் உம்பர்நாதன் உத்தமன் ஒளிமிகுத்த செஞ்சடை. அது கொஞ்சம் ஒரு தூக்கி அப்படி நல்லா நீட்டி விடணும். நம்பன் மேவு நன்னகர் நலங்கொள் காழி
சேர்மினே. இதான். அடுத்தது 98வது பாடல். திருச்சிற்றம்பலம். வரைத்தலை பசும் பொன்னோடருங் கலன்கள் உந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி இன்று நின்ற இச்சையால் தான் மெட்டு பாடிக்கங்க. நானும் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் சின்ன சந்தேகம் வருது. இங்கே உங்களுக்கு சந்தேகம் வர்ற சமயத்தில் அவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு பாடிக்கலாம். ஒரு நிமிஷம் அவங்க, ஏன்னா ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பாடுறாங்க. அதை ஆனால் எல்லாமே துருத்தி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2ஆம் திருமுறை திருவிராகம், பண் அட்டராகம், ராகம் பந்தூராளி. திருச்சிற்றம்பலம். வரைத்தலை பசும் பொன்னோடு வரைத்தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் பூந்தி வந்து வரைத்தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் பூந்தி வந்து வரைத்தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் பூந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொள்ளேறிந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எருதிலங்கு காவிரி இறைத்தலை சுமந்து கொண்டு எருதிலங்கு காவிரி கரைத்தலை துருத்தி புக்கு கரைத்தலை துருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய் கரைத்தலை துருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய் உரைத்தலை போலிந்த உனக்கு உரைத்தலை போலிந்த உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. ரைட். அதில் சரியாக நம்ம பாடி பழகணுன்னா இன்று நன்று நாளை நன்று தான் எனக்கு கொஞ்சம் பழக்கமான பாடல். அதனால் மறுபடியும் நான் அதை திரும்ப அதை பாடுறேன் நான். திருச்சிற்றம்பலம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் கொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் தயங்கு சோதியான் வெண்மதி பிரிபுணல் கொன்றை
மழை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மீனே. அழகு. அருமையாக கொடுத்துட்டார் சுவாமி. அதே தான் நல்ல மெட்டு. இப்போ அதுக்காக 2வது பாடலையும் பாடி காமிக்கிறேன். அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்து இராது நீர் நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ வில்லை என்ன வானுதல் வெல்வளையோர் பாகமா கொள்ளை வெள்ளை ஏற்றினார் கோடிக்காவு சேர்மீனே. அவ்வளோதான். இந்த மெட்டில் பாடிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தரறின ததறின ததறின தான ததறின 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 தான ததறின 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 தான. அதுதான் அதுக்குள்ள சிக்னேச்சராக இருக்குது. இப்போது இதை பாடி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நம் பொருள் நம் மக்களென்று நச்சியிச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லலுய்ப தன்முனம் உம்பர்நாதன் உத்தமன் ஒளிமிகுத்த செஞ்சடை நம்பன்மேவு நன்னகர் நலங்கொள் காழி சேர்மீனே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சது. அதனால் நீங்கள் கேளுங்க. இதில் நேரடி வகுப்பில் வந்து நான் அதை பாடி காட்டுறேன். நான் மறுபடியும் தரறின ததறின ததறின தான ததறின 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 தான. அடுத்தது கொஞ்சம் இறங்கணும். முதல் வரி மட்டும் அந்த கடைசியை கொஞ்சம் தூக்கி நீட்டி விடணும். அது மாதிரி வரும். பரத்தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் உந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி கரைத்தலை துருத்தி போக்கு இருப்பதே கருத்தினாய் உரைத்தலை பொழிந்துனக்கு உணர்த்துமாறு வல்லமே. இதுதான் ஈஸியாக இருக்கும். இன்று நன்று பாடியாச்சு. கூற்றம் வந்து மெய்ய பாசம் விட்ட போதின் கண் இடை கொள்வார் எமக்கிளை எழுக போது நெஞ்சமே குடை கொள்வேந்தன் மூதாதை குழகன் கோவ ஊர்தனுள் விடையதேரும் கொடியினான்
வீரட்டானம் சேதுமே. ஒரு கையானை மத்தகத்து அரிக்குளத்து உயிர் பூக நெருக்கிவாய நித்தில நிறக்கு நீர் பொறுப்பனூர் கருக்குள் சோலை சூழ நீடு மாடமாளி கைகொடி அருக்கண் மண்டலத்து அனாவும் அந்தன்னாரூர் என்பதே. கொஞ்சம் பொறுமையாக அந்த இது பதத்தை பிரித்து பாடி பழகினோம்னா இவங்க பாடுற மாதிரி நல்லா பாடலாம். நீங்கள் ஒரு ட்ரிப்பு எப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு பாடலாம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு 2ஆம் திருமுறையில் நட்டராகம் இருக்கிறது. அதுக்கு பிறகு 7ஆம் திருமுறையில் நட்டராகத்தில் எப்படி இருக்குது பாடல்கள்னு பார்ப்போம். முதல் 3 பாடல்கள் அற்றவனார் அடியார் தமக்கு அது மாதிரி வருது. அதுக்கு பிறகு நீல நினைந்தடியன் வருது. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்குமே இப்போ நல்ல பழக்கமான பொன்னார் மேனியனே வருது. இந்த மாதிரியான மெட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக பாடிடலாம். இப்போ முதல் 3 பாடல்களும் அற்றவனார் அடியார் தமக்கு திருநின்றியூரில் உள்ள அந்த மெட்டில் வருது. அதை நான் முதல்ல பாடிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த பாடலை. திருச்சிற்றம்பலம். அற்றவனார் அடியார் தமக்கு ஆயிழை பங்கினரார். அற்றவனார் அடியார் தமக்கு ஆயிழை பங்கினராம். பற்றவனார் எம்பராபரன் என்று பலர் விரும்பும். கொற்றவனார் குறுகாதவர் ஊர் நெடுவெஞ்சரத்தால் செற்றவனார் கிடமாவது நம் திருநின்றியூரே. இதான் மெட்டு. தத்தரின தனன ததரின நன ததரின நன ததரின நன. நல்லா இருக்கும், ரசித்து பாடலாம். கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவலர் முப்புறம் தீயழு வித்தவன் ஓரம்பினார். ஏவலனார் என்னை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாவலனார் கிடமாவது நம் திருநாவலூரே. தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபையும் வன்மைகள் பேசிட பண் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார் கிடமாவது நம் திருநாவலூரே.
ஏ இதான் மெட்டு. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் இந்த மெட்டு. ததறினா தரனா நனனா ததறின நானனா மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதில்லை சேர்ப்பது காட்டகத்தூரினும் ஆக சிந்திக்கின் நல்ல காப்பது வேள்விக்குடி தன் துருத்தியங்கோ நரைமேல் ஆர்ப்பது நாகம் அறிந்தோமே நாம் இவர் காட்பட்டோமே. நல்லா இருக்கும், அருமையான ராகம் அது. அடுத்து அற்றவனார் பாடிட்டோம் நம்ம. அடுத்தது நீல நினைந்தடியேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பழக்கமான ஒரு பாடல். அதே மெட்டில் பின்னாடி உள்ளதெல்லாம் வருது. ஒரு 3 பாடலில் 4 பாடல் வருது. அதுக்கு பிறகு பொன்னார் மேனியனே மெட்டில் வருது. அதனால் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பாடலாம். திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவே நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றே ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தர பணியே வண்டமரும் குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் விண்டவர் தம் புறமூன்றெறி செய்தவெம் வேதியனே தென்திரை நீர்வய திருக்கோளிலியம் பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி தரப்பணியே. அழகு நல்லா இருக்கும். அந்த நீல நினைந்தடியன் நல்லா நீளமாக எழுத்து பாடணும். முதல் வரி மட்டும் நீல நினைந்தடியேன் நீல நினைந்தடியேன் அப்படின்னு பாடிடக்கூடாது. அதனால் அதை நான் மறுபடியும் நல்லா அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கை தொழுவேன் அப்படின்னு பாடிடக்கூடாது. இது தவறு. அந்த அந்த நீளம் வந்து ரொம்ப நீளமாக வரணும். அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கதை இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது நான் அதை சொல்கிறேன். நான் தாதரினா நொந்த ஒன்றுடரே நுணையே நினைந்திருந்தே நொந்த ஒன்றுடரே நுணையே நினைந்திருந்தே வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமே தளியுறையும் எந்தாய் உன்
உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. நீல நினைந்தடியேன் மட்டு. திரு பழமன்னிப்படிக்கரை உன்னவன் எங்கள் வீரான். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். உன்னவன் எங்கள் பிரான் முதற்கான் பரிதாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீலமிடற்றெம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் இடர்கீழ் பண்ணிய எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரையே. நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு மற்ற 2-3 பாடல்களை பாடி பழகுங்க. அப்போ தான் தெரியும். நான் எல்லா பாடலும் பாடணுங்கிறதுக்காக நான் சும்மா ஒரு பாடல் பாடிட்டு போகிறேன். திருக்கழிப்பாலை. திருச்சிற்றம்பலம். செடியேன் தீவினையே தடுமாற கண்டாலும் அடியான் ஆவவனாது ஒழிதல் தகவாமே. முடிமேல் மாமதியும் அறவும் உடன்று உயிலும் உடன் துயிலும் அறவும் உடன் துயிலும் வடிவே தாமுடையார் மகிழும் கழிப்பாலையதே. நீல நினைந்தடியேன். அந்த மெட்டு இது வரைக்கும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பொன்னார் மேனியனை வந்துடுது திருமழபாடி. திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே. நல்லா கவனிக்கணும். அந்த நட்டராகத்தில் அப்படியே தூக்கிட்டு மேலே 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 தான் கொண்டுட்டு போகுது. அப்புறம் 2வது வரியில் தான் நல்லா ஏற்றி கொஞ்சம் இறக்கிறாங்க. நல்லா ஏறிக்கிட்டே போகுது. அதுதான் என்னுடைய புரிதல். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல். இது வரைக்கும் ஏறியாச்சு. மிளிர் கொன்றை அணிந்தவனே. இதுலேயும் அப்படி தான். நீல நினைந்தடியவும் அது மாதிரி தான் வரும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அருமையாக இருக்குங்க. உண்மையிலே நான் இதை வெறும் பாடலாக மட்டும் பாடுறல, சும்மா பெருமானை நினைந்து பாடக்கூடிய பாடல் என்றாலும் அதை சமயத்தில் மூச்சை கவனித்தோம்னா என்ன ஆகுதுன்னா நல்லா தம் பிடிச்சி தான் பாடணும், நல்லா ஏற்றி பாடணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அறியாமல் இதில் ஒரு பிராணாயாமம் ஒன்று நடக்கிறத நான் என்னால் உணர முடிகிறது. பிராணாயாமத்தினுடைய அந்த செயல்பாடுகள் உள்ளுக்குள்ளே நடக்குது. இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த பண்களை வச்சுருக்காங்க. அதனால் அந்த பண்ணில் பாடுறதுங்கிறது இது ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த பாடலை பாடுகின்ற போது, இந்த பாடல்களை பாடுகின்ற போது, குறிப்பாக நட்டராகத்தில் பாடும்போது அப்படியே மேலே 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 ஏற்றிக்கிட்டே போகிறோம் இல்லையா, நல்ல மேக்சிமமாக அதிகமான அளவு உள்ளர காற்றை நிறுத்தி வச்சு தான் பாடணும், தூக்கி பாடணும் அப்படிங்கிறப்ப. அதனால் நல்ல அற்புதமான ஒரு பண். அடுத்தது இந்த பாடல் தெரியும் தானே, ஆற்றுல போட்டு குளத்துல தேடின பாடல். அதாவது முதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருத்தாச்சலம்,
விருத்தாச்சலங்கிறது வந்து சமஸ்கிருத பேர். விருத்தம் என்றால் விருத்தனாகி பாலனாகி முதுமையானவனாகி பாலனாகி அப்படின்னு வரும். ஆச்சலம் என்றால் மலை. அருணா அப்படின்னா நெருப்பு, ஆச்சலம்னா மலை, நெருப்பு மலை அப்படின்னு அதனுடைய பொருள் அருணாச்சலம். அதே மாதிரி விருத்த ப்ளஸ் ஆச்சலம், விருத்தாச்சலம், முதுகுன்றம். அது திருமுதுகுன்றம் நம்ம அப்படியே தமிழ்லேயே வச்சுப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விருத்தாச்சலம்னு புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். அங்கே போய் சாமிகிட்ட பாடுறாரு. அவர் வந்து 12,000 பொண்ணு கொடுக்குறாராம். 12,000 பொண்ணுன்னா எவ்வளோ தெரியுமில்ல? நம்ம கணக்குக்கு, இப்போதைய கணக்குக்கு பார்த்திங்கன்னா, இப்போதைய கணக்குக்கே வச்சுக்கோமே, இப்போல்லாம் 8 கிராம் வந்து 1 பவுனுன்னு சொல்கிறாங்க. 8 கிராம் 1 பவுனு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, அப்போல்லாம் வந்து 10 கிராமாக கூட இருந்துக்கலாம். ஒரு பொண்ணுங்கிறது 10 கிராமாக கூட இருந்துக்கலாம். அதாவது தோளான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 8 கிராம் 1 பவுனு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 125 பவுன் வந்து 1 கிலோ. 125 பவுனு இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 1000 கிராமு 1 பவுனு 1 கிலோ. 125 1 பவுன்னா 1200 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ. 12,000 பொண்ணு கொடுத்துருக்குறாருன்னா 100 கிலோ. 100 கிலோ தங்கம் கொடுத்துருக்குறாரு. வாவ், கிரேட்டில். அவர் கேட்குறாரு, ஏயா எங்காட்டுக்கு 100 கிலோ தங்கத்தை கொடுத்தா நான் எப்படியா தூக்கிட்டு போவேன் அப்படின்ட்டு. அப்போவே ஏடிஎம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஒன்று பண்ணு, இங்கே போகுதில்ல, அது என்ன அது மணிமுத்தாறுன்னு நினைக்கிறேன், அதில் போட்டுட்டு அங்கே திருவாரூருக்கு போய்டு. திருவாரூரில் உனக்கு அங்கே இருக்கக்கூடிய கமலாலய குளம் இருக்கு இல்லையா, அந்த கமலாலய குளத்தில் நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டாரு. சரின்னு இவர் என்ன பண்ணிட்டார், இவர் நல்லா தெரிஞ்சவர் தான், சாமி செய்வார்னு இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்காக, அந்த சந்தேகப்பட்டதுனால தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே. ஒரே ஒரு காசை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் மணிமுத்தாற்றில் அவர் சொன்ன மாதிரி போட்டுட்டார், நம்பி போட்டுட்டார். வந்துட்டு பறவைகிட்ட சொல்கிறாரு, அம்மா வா, சாமி சொன்னார் 12,000 பொண்ணு கொடுத்துக்கிறாரு, அதை வந்து இங்கே எடுத்து தரேன்ட்டு. ஏங்க, யாராவது ஆற்றுல போட்டுட்டு குளத்துல தேடுவாங்களா? அந்த ஆற்றுல போட்டு இந்த குளத்துல வந்து தேடினா எப்படியா வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த அம்மா சிரிக்க, சாமி எடுத்து தரேன்னு சொல்லிக்கிறாரு, நீ பாரு, இந்த பாரு, ஒரு மடியில் கட்டிட்டு வந்திருக்கேன்ல ஒரு காசு, இதுக்கு ஈக்குவலண்ட்டான இது மாற்று உள்ள தங்கத்தை வந்து அவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளத்துல இறங்கி தேடினா தங்கம் கிடைக்கல. அந்த அம்மா விழுந்து சிரிக்குது, ஐயோ எனக்கு அவமானமாக போகுதியா, நீ சொன்னேன்னு போட்டுட்டு வந்த, இந்த மாதிரி ஆயிடுச்சுது. அந்த பாடல் தான் இந்த பாடல், நல்ல பாடல். அதை ரசிக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். பாடலை பாடிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாடல் வந்து இந்த பாடலுங்கிறதுனால அதை நல்லா நீங்கள் ரசிக்கலாம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, அந்த மெட்டிலே பாடணும். பொன் செய்த மேனியின் நீர் புலி தோலை அரை கசைத்தீர், கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும். உன் செய்த மூயையிலும் எருத்தீர் முது குன்றமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பே, என் செய்தவாரடிகள் அடியேன் இட்டலங்கெடவே. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கியா, அவள் பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிறாயா, கன்றாவியாக இருக்கியா, ஓ எடுத்துக்குடியா அப்படின்னு கேட்டு ரொம்ப அருமையாக பாடுவார் இந்த பாட்டு. வரும் வானவரும் உடன் நிற்கவே எனக்கு செம்பொனை தந்தருளி திகழும் முது குன்றமர்ந்தீர். பதிவு செய்கிறார் பாருங்க, பம்பமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள், எம்பெருமானருளீர் அடியேன் இட்டலம் கெடவே. நல்லா இருக்கு. முதுகுன்றத்தில் கொடுத்தியா, போடுன்னு சொன்னியா, நீ சொன்னதை கேட்டு தானே ஐயா போட்ட.
நல்லாயிருக்கு. முழு பாட்டையும் பாடி பாருங்கள், நல்லாயிருக்கு. நன்றி. அடுத்தது திருக்காலத்தில் பாடுறார். திருச்சிற்றம்பலம். செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே, வண்டாரும் குழலால் உமை பாகம் மகிழ்ந்தவனே, கண்டார் காதலிக்கும் கணநாதனங்காலத்தியாய், அண்டா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே, இமையோர் நாயகனே இறைவாவென் இடர்த்துணையே, கமையார் கருணையினாய் கருமாமுகில் போல் மிடற்றாய், உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள், அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. அருமையாக இருக்குது. அது படிக்க படிக்க எனக்கு ஒரு பாட்டை பாடிட்டு போவோன்னு தோணலை. அந்த பாடலை ஆழ்ந்து படிக்கும்போது அடுத்தடுத்த பாடலை படிக்கணுன்னு ஒரு ஆசை ஏற்படுது. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். சூப்பர். அது இது கை தட்டுறதுக்காக கிடையாது, அது பெருமாளுடைய அருளை அங்கே நாம் அறிந்து மகிழ்ந்து அனுபவிப்பதற்காக சொல்கிறேன் நான். அடுத்ததாக திருக்கற்குடி. அங்கேயும் அதே மெட்டு தான். திருச்சிற்றம்பலம். விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய், படையார் வெண்மழுவா பரமாய பரம்பரனே, கடியார் பூம்பொழில் சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற, அடிகேள் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலனே, அஞ்சலென்று எனக்கு அருள் செய்வாய் என்று கேட்கிறார். ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது திருக்கடவூர் விரட்டம். திருச்சிற்றம்பலம். கொடியார் மேனியனே குறிநூலொருவால் பொருந்த, வடியார் மூவிலைவேல் வளர்கங்கையின் மங்கையோடும், கடியார் கொன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்தெம், அடிகேள் என்னமுதே எனக்கார் துணை நீயலதே. அற்புதம். திருக்குறுகாவூர். இது கொஞ்சம் வேற்றுமையாக இருக்குது. எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். தலம் திருக்குறுகாவூர் வெள்ளடை சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திடீர்னு கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இத்தனையா மாற்றை அறிந்தீலேன் எம்பெருமான், பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம், முத்தினை மணிதன்னை மாணிக்கம் உழைத்தெழுந்த, வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இதுதான் வித்தியாசமாக இருக்கும். கரெக்ட். கேட்டுக்குவோம். தலம்
திருக்கருப்பரியலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த 7ஆம் திருமுறை. பண் நட்டராகம். இராகம் பந்துவராளி. திருச்சிற்றம்பலம். சிம்மாந்து சிம்புளித்து சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் கைமாவில் உரிவை கைமாவில் உரிவை போர்த்து உமை பெறுவ கண்டானே. கைமாவில் உரிவை போர்த்து உமை பெறுவ கண்டானே. கருப்பரியலூர் கைமாவில் உரிவை போர்த்து உமை பெறு. திருச்சிற்றம்பலம். சத்குருநாத ஓதுவார் எப்படி பாடுறாங்க? தலம் திருக்கருப்பரியலூர். சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் கைமாவில் உரிவை போர்த்து உமை வருவ கண்டானை. கைமாவில் உரிவை புரிஞ்சிருச்சு. அது நம்ம இந்த இது இருக்குல்ல, இந்த மெட்டு இரண்டாம் திருமுறை நட்டராகம். இருங்கடல் வையத்து அந்த என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, அது இதாக வந்துடும். அப்புறம் இருங்கடல் வையத்து, அது கொஞ்சம் நீட்டமாக வருது இல்லையா, அது மாதிரி சிம்மாந்து சிம்புளித்து அப்படி மேலே ஏறுது. தனாரே தானே தரனே தரநானே அப்படி வருது. சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பா பண்ணம் கைமாவின் உரிவை போர்த்து உமை பெறுவ கண்டானை. கருப்பரியலூர் கொய்மாவின் மலர் சோலை
குயில் பாட மயிலாடும் கோகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே. தரரி நன்ன ததரி நன்ன ததரி ததரி நன ததரி நன ததறின இதான் மெட்டு. நீற்றாரும் மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பரியலூர் கூற்றானை கூற்றுதைத்து கோள்வளையளவலோடும் கோகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே. சிவ சிவா அருமை, நல்லா இருக்கு, பாடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தேன். நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி பாடி பழகிட்டு வாங்க. வகுப்பில் வந்து சிறப்பாக பாடி காட்டவும். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.